ஹாய், எங்களோட வெட்டிங் டே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஏதாவது செலிப்ரேஷன் அப்படின்னா லைவ் மியூசிக் கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlogல நாங்கள் ஃபேமிலியோட வெளியே போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு முன்னாடியே எடுத்தது தான், 2 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தது. நான் இப்போ லேட்டாக தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து எங்கள் மேரேஜ் டே அன்னைக்கு எடுத்தது. இது வந்து எங்களோட 19th வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஈவினிங் வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய டாட்டர் வந்து டென்டிஸ்ட்டுக்காக கூட்டிகிட்டு போவோம். அப்போது என்னுடைய டாட்டர் செக்கப்காக ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போவோம். இங்கே கென்ஸ் டென்டல் கிளினிக் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. அங்கே தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து. நாங்கள் வந்து தற்செயலாக தான் பார்த்தோம். இந்த மேலே வந்து கிளினிக் இருக்குது, கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது. எங்கள் பசங்க ஒரு நாள் வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் போன லாஸ்ட் இயர் வந்து எங்கள் வெட்டிங் டேக்கு இதே வெட்டிங் டேக்கு தான் நாங்கள் வந்து போனோம். ஃபுட்டு வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வெட்டிங் டேக்கும் அங்கே தான் போகிறோம். என்னுடைய பசங்க வந்துட்டு அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துட்டு சாப்பிடுவாங்க. எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் யாராவது மஸ்கட்டில் இருந்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரியல அப்படின்னா, இது வந்து நான் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு கண்ட்ரியோட அந்த ஆத்தென்டிக்கோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். இது வந்து கொரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே வந்துடும். நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து இந்த மாதிரி நைட் ட்ராவல் வந்துட்டு மஸ்கட்டில் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடெல்லாம் இங்கே இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஒரு பர்சனல் ரீசன்னால் அதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போகிறோம். இந்த ஏரியாவில் வந்துட்டு ஃபுல்லாகவே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நிறைய இருக்குது. இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போது நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அங்கே வந்துட்டோம். நாங்கள் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு என்னென்னா, பார்க்கிங்க்கு இடமே கிடைக்காது. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க. அங்கே நாங்கள் வந்து பார்க் பண்ணுறதுக்கு அங்கேயே கிடச்சிருச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்துட்டு இட்டாலியன் பரிஸ்டான்ட்டு. இது வந்து ஆக்சுவலி கிளினிக். இதுக்குள்ளே போனால் கிளினிக். இதனுடைய லெஃப்ட் சைடில் தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் இப்போ போய் உட்காந்தாச்சு. இதனோட ஆம்பியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து ஏதாவது பார்ட்டி இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கூட வந்து அங்கே அவங்களே கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து மெனு பார்த்துட்ருக்கோம்.
இங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சீ ஃபுட் சூப்பு தான். அது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போதே வந்துட்டு, "இவ்ளோ அருமையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பசங்ககிட்ட பயங்கர எக்ஸைட்டடா சொன்னேன் நானு. அத மிஸ் பண்ணாம எப்ப போனாலும் அத நாங்க வந்து வாங்கிருவோம். நாங்க என்ன சூஸ் பண்ணோம் அப்டின்னா, சீ ஃபுட் சூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து சிக்கன் விங்ஸு வித் லசானியா சாஸ், அப்புறம் வந்து மெக்ரோனி மசராட்டி சிக்கன், அப்புறம் அல்ஃபரடோ, அப்புறம் டைனமைட் சிக்கன், அப்புறம் ப்ளூ லெகூன், ஸ்ட்ராபெர்ரி லெகூன் இது எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஆம்பியன்ஸ்லாம் அ பாருங்க சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வித்தியாசமான அட்மாஸ்பியர் வந்து கிடைக்கும். நாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரிங்க் தான் வருது. இந்த ப்ளூ லெகூன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மொஜிட்டோ மாரி தான் இருக்கும். ஸ்ட்ராபெர்ரி லெகூன் வந்து ஸ்ட்ராபெர்ரி மொஜிட்டோ மாரி இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும். மொஜிட்டோ விட இது ரொம்பவே நல்லா இருந்தது. நிச்சயமா மஸ்கட்ல உள்ள அ தமிழ் பீப்பிள் வந்துட்டு இத வந்து அ இங்க வந்து போங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. வித்தியாசமான ஒரு ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்னா இங்க போலாம். ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். அவங்க இட்டாலியனோட ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். நீங்க பீஸா ஹட், டோமினோஸ் அந்த மாரி விட இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் இங்க போறது. இப்ப நாங்க வந்து சீ ஃபுட்டு தான் சாப்பிடுறோம். இது நாங்க எப்பலாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அப்பலாம் போயி இங்க வந்து நாங்க சீ ஃபுட்டாவது சாப்ட்டுருவோம். அதுக்காகவே சீ ஃபுட்டுக்காகவே போவோம் நாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும் அது. இங்க வந்து எந்த ஒரு ஸ்பைஸ் மிக்ஸும் இருக்காது. ஒன்லி சீஸ் அண்டு அ ஆரிகனோ இந்த மாரி இட்டாலியன் ஹெர்ப்ஸ் அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இத வச்சு மட்டுமே தான் செஞ்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. சிக்கன் விங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சாஸியா இருந்தது. டொமேட்டோ சாஸியா இருந்தது. மத்தபடி ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க ஒரு தடவ டைனமேட் ப்ரான்ஸ் ஷ்ரிம்ப் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது அது நாங்க இந்த தடவ அத மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் டைம் போம்போது நிச்சயமா அதவே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறன்னு இருக்கிறோம். என் பசங்களுமே சொன்னாங்க, "இது ரொம்ப சாஸியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே சொன்னாங்க. எங்களுக்கு சிக்கன் விங்ஸ் வந்துட்டு அவ்ளோ தூரத்துக்கு அ விருப்பம் இல்ல. ஆனா ப்ரான் நல்லா இருந்தது. ஷ்ரிம்ப் வந்து டைனமேட் ஷ்ரிம்ப் வந்துட்டு சூப்பரா இருந்தது. இது வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து நல்லா ஃபுல்லாயிடும். எனக்கு இந்த அ மெக்ரோனி மசராட்டி அது வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நாங்க போனாலே இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிருவோம். ம். நாங்க ஒரு தடவ பீஸா கூட வந்து ஆர்டர் பண்ணோம். பட் அது வந்து அவ்ளோ தூரத்துக்கு அ எனக்கு அவ்ளோ தூரத்துக்கு இஷ்டம் இல்ல. என் பசங்க அது நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப தின்னா இருந்தது அது. எனக்கு க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப தின்னா இருந்தா வந்து அவ்ளோ தூரத்துக்கு பிடிக்காது. ஆனா துபாய்ல ஒரு தடவ சாப்பிட்டா அது நல்லா இருந்தது.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரோம். ஃபுட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் எக்ஸப்ட் அந்த சிக்கன் விங்ஸ் தவிர. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு போகிறோம். இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இது பழைய வீடியோ தான், 2 மந்த்ஸ் பேக் எடுத்தது தான். இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.